ஹாய். டூ வீலர் ட்ரைனிங் பற்றி இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் வித் கியரும் இருக்குது, வித்தவுட் கியரும் இருக்குது. வித்தவுட் கியரில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், வண்டியை நிப்பாட்டின உடனேயே சாவியை ஆஃப் பண்ணிடுங்க. சாவியை ஆஃப் பண்ணல அப்படின்னா அது பெரிய ஆபத்தாக முடியும். அதே மாதிரி நம்ம கார் டிரைவிங்கில் இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லியிருப்போம், 90% ஒர்க்கு ஸ்டீரிங் ஆசிலேட்டு தான், 90% ஆபத்தும் ஸ்டீரிங் ஆசிலேட்டு தான். அதே மாதிரி தான் இதுலேயும், இந்த வண்டிலையும் ஸ்டீரிங்கும் ஆசிலேட்டும் தான் ஆபத்து. அதனால் ஆண்பேரை ரொம்ப திருப்பக்கூடாது, தேவைக்கு அதிகமாக ஆசிலேட் கொடுக்கக்கூடாது. ஆசிலேட்டு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அதான் கொடுக்கணும். கொடுக்காமல் இருந்தாலும் வண்டி போகாது. நீங்கள் காணொலி காட்சியை பார்த்து தெளிவாகிக்கங்க. கியர் வண்டியில் கியரை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், அதில் நீங்கள் பார்த்து தெளிவாகிக்கலாம். பாய். டேஞ்சர் கண்ட்ரோல் இது ஆசிலேட்டும் ஸ்டீரிங்கும். அப்போ ஆசிலேட்டு தேவையில்லாமல் கொடுக்கக்கூடாது. அடுத்தல ஹேண்டில் பேரை அதிகமாக திருப்ப, அதிகமாக திருப்பினா வண்டி முன்னாடி போகாது. அப்போ வண்டி கீழே கால் விட வேண்டியது இருக்கும். அடுத்தல பிரேக் பிடிக்கலாமா? தேவையில்லாமல் பிரேக் பிடிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், உடலை ஆட்டக்கூடாது. உடம்பை ஆட்டணும் அப்படின்னா வண்டி கீழே விழுந்துடும். முதல்ல வண்டியை தள்ள முடியுதா, ஸ்டாண்ட் போட முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், உடம்பை ஆட்டக்கூடாது, பிரேக்கை பிடிக்கக்கூடாது, ஹேண்டில் பேரை அதிகமாக திருப்பக்கூடாது. சரியா? பார்க்கலாம். வண்டி தள்ளுங்க பார்ப்போம். வண்டி விட்டு இறங்கின உடனே சார்ஜ் ஆகணும். உங்கள் மகள் சொல்லிக்க பற்றி ரெடியில் நான் சொல்லிட்டு கடைசி மேலே சொல்லணும் சொல்லி விட்டுட்டு அவன் சொல்லிக்க பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்க பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகணும். அது கூட சின்ன பிள்ளைங்களுக்கு சார்ஜ் எடுக்கணும். சின்ன குழந்தைங்க தங்கிங்க நம்ம பேசிப்போம், கவனிக்க மாட்டோம். அந்த சின்ன குழந்தைங்க நம்ம எப்படி சாவி எடுத்து கூட வச்சுட்டு அந்த சாவி அது போடாது. சாவி எடுத்து அந்த கையில் கொடுத்த கூட அது போடாது. சாரி ஃபஸ்ட்டு போய் வண்டி ஃபஸ்ட்டு இறங்கி தள்ள சொல்லிச்சு, இறங்கி உருட்டுங்க, தள்ளட்டும், பேலன்ஸ் கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு வெயிட்டு, எல்லா வண்டியும் ஒரே வெயிட்டாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? வண்டி பேலன்ஸ் கிடைக்கணும். லெஃப்ட் திரும்புங்க, வண்டி கீழே விட்டுறக்கூடாது. வண்டி இவங்களை விட்டு லெஃப்ட் திரும்பும்போது வண்டி விலகுதா? இங்கே வரணும், என்கிட்ட வரணும். ரைட்டு தூக்கு, ரைட்டு தூக்கிட்டு அந்த பக்கம் அந்த வீட்டுக்கு ரைட்டு தூக்கு. அது அந்த கடைக்கு ரோட தண்ணி தூக்கி ரைட்டில் 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 இன்னும் ரைட்டில் இன்னும் ரைட்டில் இன்னும் ரைட்டில் இன்னும் க்ளோஸா திரும்பு, க்ளோஸாக வரணும். க்ளோஸாக திரும்பு, திரும்பு, இங்கே திரும்பு, இங்கே உள்ளவா, பின்னாடி பின்னாடி. பேலன்ஸ் மிஸ் ஆகுது உங்களுக்கு, மிஸ் ஆகக்கூடாது. என்னாச்சு? ஸ்டாண்டு போடு, நீ ஸ்டாண்டு போடு. ஸ்டாண்டை கம்ப்ளீட்டாக போட்டியா? வண்டி விட்டு நவுடு, ஒரு வாட்டி நவுண்டுக்கோ, நவுண்டு வா. கையை எடுத்துருங்க. வண்டியில் ஏறி உட்காந்து
இப்படி எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி நிறைய வீடியோ போடுதுமே. இந்த வீடியோ நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாமா? சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் காணாது. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நான் நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகும். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கா இல்லையா? ஓகே. சிரிப்பா வீடியோ எடுக்கு இப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சா என்னப்பா எப்படியா இருக்கும்? பேலன்ஸ் பண்ணுங்க. ஸ்லோ ஸ்லோ. வரட்டும். எங்க பல்ல கடிச்சிட்டு தான் எல்லாம் தெரியாத இருக்க. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுங்க. சாவி கிளச்சை நல்லா பிடிச்சிக்கோங்கண்ணா. கிளச் எங்கே இருக்குது? எந்த கையில் இருக்குது? எங்கே இருக்கு? நல்லா பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு சாவி ஆன் பண்ணுங்க. சாவி ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலையில சாவி ஆன் பண்ணுங்க. ஆன் கரெக்ட் கரெக்ட். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். சாவி ஆன் பண்ணிட்டு லேஸ் அதை பிடிச்சப்போ தான் ஆன் ஆகிடும் இல்லையா? ஆசை கொடுத்து வண்டியை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உட மாட்டாமல் எடுங்க. மூவ் பண்ணுங்கள், நிப்பாட்டுங்க. அப்படியே எடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது. சரியா? லைட்டாக மூவ் பண்ணுங்க. பிரேக் பிடிச்சி நிப்பாட்டி காலை ஊனுங்க. நிப்பாட்டி எடுங்க. கொஞ்சம் நல்லா போட்டோம். 4 அடி போட்டோம். 1 அடி கூட போடலாம். 4 அடி போட்டோம். நாட்டுங்க, 4 அடி நாட்டுங்க. அப்படிதான் நாட்டுங்க. சரி, நிப்பாட்டுங்க. பிரேக் பிடிச்சி பாட்டுங்க. நிப்பாட்டிங்களா? இப்போ சார்ஜ் ஆஃப் பண்ணுங்க. அவ்வளோதான். இனிமேல் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். சார்ஜ் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னு அர்த்தம். புரியுதா? சைடு ஸ்டாண்ட் போடுங்க. சரி, இறங்குங்க. இறங்கிட்டு போட்டுக்கலாம். தெரியல போட்டாச்சா? இறங்கி ஸ்டாண்ட் போடுங்க. அவ்வளோதான். இறங்கி பார்த்து போடுங்க. ஸ்டாண்டை பார்த்து போடுங்க. அவ்வளோதான். நிப்பாட்டுங்க. ரிலாக்ஸ் ஆகிக்கும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சமாக பயம் குறையுதா? விஷயம் தெரியுதா? நம்மளாக படிக்கிறத விட இப்படி முறையாக படிக்கும்போது என்ன ஆகும்? ஒன்று நமக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு தெரியும். தெரியுதா தெரியலையா? படிச்சிடலாமா? பயம் போயிடும். இப்படி படித்தாலும் பயம் போகும்னா வாழ்த்துக்கள். நல்லா வண்டி படிச்சிடலாம். என்ன வீடியோலாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குமே. இது நம்ம வண்டி படிக்கக்குள்ள எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஆனால் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடரும். எல்லா வீடியோவும் பாருங்கள். 2 வீலர் ட்ரைனிங்னு ஒரு 4-5 வீடியோ வரும். எல்லா வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.